சூப்பர். உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. விஜய்க்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அந்த நல்ல எண்ணத்த செயல்படுத்தணும்னா கூட அதிகாரம் வேணும். ஆமா. அந்த அதிகாரம் வேணும்னா தமிழ்நாட்டுல கூட்டணி வேணும். சோ அந்த கணக்குப்படி இல்ல இதுதான் புரட்சி தலைவர் ஒரு பாட்டுல சொன்னாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் தான் மக்கள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஏழைகள் வேதனை பட மாட்டான்னு எப்போ சொன்னேன், நான் ஆணையிட்டால் தான். அது என்னன்னா அதிகாரம் வரணும். ஸோ அதிகாரம் இல்லாத ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே பயன்படாது. ஸோ அதிகாரம் வேணும். அதனால வந்து கூட்டணியில் போகிறது தான் நல்லது. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு இன்னைக்கு கூட்டணி தான் ஆட்சி கட்டாயமாக. நான் நின்று என்னை நிரூபிக்கிறேன்றதை விட மக்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் கூட்டணியில் போகிறேன். இது வந்து ஒரு தார்மீகமான எண்ணம். ஓகே, இது வந்து சுயநலம்னா இல்லை பொதுநலம் தான். என் மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் அதிகாரத்துக்குள்ளே போகிறேன். ஓகே ஓகே. ஸோ நான் அதிகாரத்துக்குள்ளே போனால் தானே என் மக்களுக்கு நான் நல்லது பண்ண முடியும். வெளியே நின்று நான் மைக்க பிடிச்சி 1000 கற்றுனாலும் அது வந்து அரசாங்கத்தோட பதிவேட்டில் ஏறாது. ஓகே. ஸோ அப்போ அதிகாரத்தில் நான் போனேன், என் மக்களுக்காக என்னுடைய சுய மரியாதை கூட நான் விட்டுடுறேன். நான் அதிகாரத்துக்குள்ளே பங்கேற்க போகிறேன். ஏன் மக்களுக்கு நல்லது நடக்கணும். நான் சொல்லக்கூடிய டிமாண்டெல்லாம் இவங்க செய்யட்டும். அரசாங்கத்தை மூலிமா வரக்கூடிய புதிய அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு எனக்கு அவங்க உறுதி அளித்தாங்கன்னா நான் ஒரு இருக்கேன். ஸோ டிமாண்ட் எப்போ வேணால் பண்ணல, எப்போ அதிகாரத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ அது மக்களுக்கு பயன்படும். ஓகே. இவரோட திறமையை நிரூபிக்கிறதோ இல்லை இவருடைய பலத்தை நிரூபிக்கிறதோ எல்லாமே தனிப்பட்ட முறையில் இவருக்கான விஷயங்கள். மக்களுக்கான விஷயம் என்ன பயன்படும்? இவங்க 40% ஓட்டு வாங்கட்டும் இல்லை 30% ஓட்டு வாங்கட்டும், அதிகாரத்தில் இல்லை, மக்களுக்கு அவர் என்ன பண்ண போனார்? அதிகாரத்தில் இருந்தால் மக்களுக்கு பயன்படும்.